சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். படிச்சு போய் எல்லாம் கொலை பயத்துல அப்படியே பயந்து போயிருக்காங்க. சின்னையா, இந்த லெட்டர் அவங்களுக்கு வந்தது இல்ல, எனக்கு தான் வந்தது. நான் என் பேண்ட் பாக்கெட்ல வச்சிருந்தேன். அது எப்படியோ மிஸ் ஆகி அவங்க கைக்கு கிடைச்சிருக்கு. ஓ, அப்படின்னா இந்த ரவுடி உன்னையும் எங்களையும் கொலை பண்ண துடிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது உனக்கு தெரியுதா இல்லையா? அது வந்து சின்னையா, பாரிசு இந்த சமாளிக்கிற வேலையெல்லாம் இங்க வேணாம். இம்பிட்டு ஆபத்து இருக்கிறதுனாலதான் நீ இருக்கிற மிச்ச நாளைக்கு வேலைக்கு போக வேணான்னு நான் சொல்றேன். ஆமா, இதுல என்ன தப்பு இருக்குங்கிற? ஓ, லாஜிக்கா கேள்வி கேக்குறதா நினைப்பா உங்களுக்கு? நான் நம்ம ஆபீஸ் நிர்வாகத்தை பாத்துட்டு இருந்த போவே கிரிஜாவும் சம்பத்தும் உங்களை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. நம்ம அபியையும் எத்தனையோ தடவை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. அவ்வளோ ஏன் அத்தை மேல கூட மர்டர் அட்டெம்ப்ட் நடக்கலையா? அப்பெல்லாம் நான் தான் உங்க 3 பேரையும் காப்பாத்தினேன். அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன IPSக்கே படிக்க வச்சீங்க. சின்னையா, வெறும் ஈஸ்வரியா இருந்தப்போவே உங்க எல்லாரையும் காப்பாத்தினா, இப்ப அசிஸ்டன்ட் கமிஷனர் ஈஸ்வரி ஆனதுக்கு அப்புறம் உங்களை நான் காப்பாத்த மாட்டேனா? இல்ல என்ன கொல்ல வந்தவங்கள நான் சும்மா விட்டுருவேனா? அப்ப என்ன நம்பின உங்களால இப்ப ஏன் இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஈஸ்வரிய நம்ப முடியல? சின்னையா, மிஞ்சு மிஞ்சு போனா நான் இன்னும் 1 வாரத்துக்கு தான் இந்த வேலைக்கு போக போறேன். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாம இருங்க சின்னையா. இந்த 1 வாரம் சந்தோஷமா வேலையில இருந்துட்டு விட்டுடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். புரிஞ்சுதா? இந்த லெட்டரை வச்சு நம்ம அவளை மிரட்டுன்னு மிரட்டலான்னு பார்த்தா ஈஸ்வரி நம்மளை மிரட்டிட்டு போறாளா? இவளை நம்மளால சமாளிக்க முடியாத அளவு சுந்தரம். அதனால வழக்கம் போல அம்மா கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட வேண்டியதுதான். அதான் சரி. ஐயோ, இந்த அழகோட தொல்லை தாங்கலையே. காலங்காத்தால குடும்பத்தை கூப்பிட்டு மீட்டிங் போடுறேன்னு ஈஸ்வரிய வேலைக்கு போக விடாம ஏதோ ஒண்ணு தடுக்கிறதுக்கு பிளான் பண்றான். இதை எப்படியாவது ஈஸ்வரி கிட்ட சொல்லி ஆகணுமே. என்ன பண்றது? காலங்காத்தால போன் பண்ணா பாவம் அவளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். வாய்ஸ் நோட் அனுப்பிடுவோம். அவ அதை கேட்டு ஜாக்கிரதையா இருந்துப்பா. சரியா? பை பை. அபி, என்ன அபி? அட, அத்தைதான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. என்ன விஷயமா இருக்கும்? ஈஸ்வரி, ரவுடி எவனோ ஒருத்தன் மிரட்டி லெட்டர் எழுதியிருக்கானா. அழகு பஞ்சாயத்தை கூட்டினா. அவன் டீமும் இங்கே ரெடியா இருக்கு. அதுக்காக நீ பயப்படாத. அழகு உன்னை பஞ்சாயத்துக்கு கூப்பிட வருவான். எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, ஈவினிங் வந்து நான் அத்தை கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீ கிளம்பிடு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா? பை பை. மறுபடியும் யார மிரட்டினாங்கன்னு தானே கேக்குறேன். எனக்கே தெரியல அபி, எல்லாம் சின்னையாவுக்கு தான் தெரியும். என்ன வேலையை விட்டு நிறுத்துறதுக்கு அவர் ஏதாவது ஒரு காரணம் தேடிக்கிட்டே இருக்காரு. எவனோ லெட்டர்ல மிரட்டி இருக்கானா? இது போதாதா சின்னையாக்கு? இத வச்சு இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்ன வேலைக்கு போக வேண்டான்னு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாரு. ராத்திரி தான் 1 வாரத்துக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அத கேட்காம மறுபடியும் பஞ்சாயத்தை கூட்டி இருக்காரு. எப்படி சொன்னாலும் அவரு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு அபி. என்ன நீ சிரிக்கிற? நீ அவருக்கு சப்போர்ட்ல? யாரு? உன் சின்னையா குழந்தை மாதிரியா? அங்க வந்து பாரு அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு. வீட்ல இருக்கிற எல்லாரையும் டீம்னு சேர்த்துக்கிட்டு அப்பப்போ ஒரு மீட்டிங்க போட்டு எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்காரு. எல்லாரும் அவருக்கு பயந்துதான் டீம்ல இருக்காங்க. அவரு டீம் சேர்த்தது எதுக்கு தெரியுமா? என்ன வேலையை விட்டு நிறுத்ததான். என்னென்ன ஐடியா பண்ணலாம்,
என்னென்ன பிளான் போட்டு என்ன வேலையை விட்டு நிறுத்தலான்னு ஐடியா குடுக்கறதா உங்க வேலையே. அதுலயும் அந்த தீக்குச்சி இருக்கானே, அவன் நல்லா பத்த வைப்பான். மத்தவங்களும் அவங்களுக்கு சலிச்சவங்க இல்ல. சின்னையா என்னமோ ராஜா மாதிரியும் அவங்க எல்லாரும் அமைச்சர் மாதிரி அவரு சொல்றத கேட்டு தலையாட்டிட்டே இருக்காங்க. அபிமா, ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் வேலைக்கு போற இடத்துலதான் பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு பாரு, வேலைக்கு போறதே ஒரு பிரச்சனையா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சின்னையா மட்டும்தான். அவர்தான் நான் ஐபிஎஸ் ஆகிறதுக்கே காரணமா இருந்தாரு. இப்போ அவரே என்ன வீட்டோட இருன்னு சொல்றாரு. இவரை எப்படிதான் சமாளிக்க போறேனே தெரியல. சரி வா, டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. என்னடா இது, ஈசு நம்மளை கண்டுக்காம நேரா ஜீப்பை பார்த்து போய்கிட்டு இருக்கு. ஈசு, ஈசு. என்ன சின்னையா? என்ன ஈசு, நான் உன்னை பார்த்துக்கிட்டு வரேன், நீ ஜீப்பை பார்த்துக்கிட்டு வர. என்ன விஷயம்? அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க, வா போலாம். இல்ல சின்னையா, எனக்கு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு, நான் அவசரமா போகணும். என்ன ஈசு இப்படி சொல்ற நீ? அத்தை கிட்ட நான் ஈவினிங் வந்து பாக்குறேன்னு சொல்லிடுங்க. அண்ணா, என்னது வண்டி எடுங்க. வரலையா? அம்மா கூப்பிட்டு வரலங்கிறா. ஈசு, நீ வேணா பெரிய போலீஸ் அதிகாரியா இருக்கலாம், ஆனா நான் என் அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்றேன், அப்பவும் நீ வரமாட்டேன்னு சொல்ற. வந்து என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு போ. சின்னையா, நீங்க தான் தேவையில்லாத பிரச்சனை ஏதாவது அத்தை கிட்ட கொண்டு போய் இருப்பீங்க. அதான் அத்தை என்ன கூப்பிட்டுருப்பாங்க. இப்ப அதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு டைம் இல்ல சின்னையா. ஈவினிங் வந்து நான் அத்தை கிட்ட பேசிக்கிறேன். அபிமா, நீ அத்தை கிட்ட போய் சொல்லு, சின்னையாவை விட்டா அவர் இத வச்சு அத்தை கிட்ட என்ன போட்டு கொடுத்துருவாரு. அண்ணா, வண்டி எடுங்க. பாத்தியா அபிமா, ஈசு என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டல. வர வர ஈசு என் அம்மாவை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறா. ஆஹா, ஆ, 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 நீ எப்படி ஆ, ஆ. உன் அக்காவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ? அம்மா, நீங்க என் பாஸை பத்தி சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவர் அண்ணி எப்படி கூட்டு வர்றாரு மட்டும் பாருங்க. எங்க ஈஸ்வரி கூட்டு வரான்? தனியா தான் வந்துட்டு இருக்கா. என்ன அழகு, நீ மட்டும் தனியா வந்திருக்க? அவ எங்க? அம்மா, ஈஸ்வரி வேலைக்கு போயிட்டாமா. என்ன பாசினி, இப்பதான் உன்னை பத்தி அம்மா கிட்ட பெருமையா பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள இப்படி கோட்டை விட்டு வந்து நின்று இருக்கீங்க. எனக்கு ஒரே பப்பி சேமா இருக்கு பாஸ். இரு. ஏண்டா, நீ போய் கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவ வேலைக்கு கிளம்பிட்டாளா? இல்லம்மா, அவ ஸ்டேஷனுக்கு போறதுக்காக தான் கிளம்பிக்கிட்டு இருந்தா.